ஹாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவே போடலை. என்னன்னு தெரியல, ஃபோனும் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்டிக்கும் எனக்கு இப்போ தான் ஆர்டர் பண்ணி வந்தது இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு ஸோ அப்படியே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ தான் ரீசன்ட் டைம்ஸாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெத்திலி தான் நான் வாங்கியிருந்தேன். நெத்திலே நிறைய இருந்துச்சு. கூடவே வந்து எறாவும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் புளியும் ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்புக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி நிறைய இருந்ததுனால அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் குழம்புக்கும் கொஞ்சம் நெத்திலி ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பரு, மிளகாத்தூள் போட்டு வீட்டில் வச்ச மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக கார்ன் பவுடர் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்க்வீஸ் பண்ண லெமனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்குள்ளே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுதான் நெத்திலேயே நல்லா ஆட் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். அதை நல்லா ஊறிட்டு நல்லா வரணும். நல்லா ஊறினா தான் டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த நெத்திலி ஃப்ரை பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். பெரிய மீனோட சின்ன மீன் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் நான் வந்து நெத்திலி மீனை ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாங்காய் வேறு வாங்கி வச்சுருந்தேன்னா, ஸோ மாங்காய் சீசன் வேறு, மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக நான் மீன் போய் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எறா இருந்துச்சு. சரி, அதை வாஷ் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் ஆட் பண்ணி வச்சிடலாம். நைட்டு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் பாப்பாக்குன்னு அதை ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா சாப்பாடு வரைக்கும் ரைஸை ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செஞ்சிடலான்றதுக்காக அதுக்கு எல்லாமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட்டை வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நம்ம கண் எரியும் இல்லையா, ஸோ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணோன்னா கண் எரியாது. ஏன்னா நம்ம மார்னிங்கெல்லாம் ஆஃபீஸ் போகிற விசியில் கடகடன்னு கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரன்னிங் வாட்டரில் நின்றுட்டே நம்ம கட் பண்ணும்போது ரன்னிங் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா குக் பண்ணும்போதே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி நான் வந்து குக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது டைம் சேவிங்காகவும் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணுவாங்க. அது எப்படின்னு தெரியல. எனக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா எனக்கு டைம் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுனா வந்து சட்டுன்னு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே குக்கிங்லேருந்து எல்லாமே முடிச்சிடுற மாதிரி இருக்குது. சரி, அதனால் வந்து வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பிரியாணி ஒரு சில ஐட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நீட்டு வாக்கில் கட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீட்டாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் தான் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ரீசெண்ட் டைம்ஸ் நான் வாங்கியிருந்தவங்களுக்கே ஷேர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இந்த கடாய் இப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு இதிலே செஞ்சிடலான்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகும் வெந்தயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுடலாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி மதியம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான இட்லிக்கு ஊற்றி சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம். கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவே நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். அதனால் ஸ்மாஷ் ஆகி வர்ற இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அந்த மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதை நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்ட பிறகு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து மாங்காய் தூளும் மீனும் போட முடியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அரிசி வெந்து வரத்துக்கும் மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் லஞ்சுக்கு. ரெகுலராக நம்ம மார்னிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு இருக்க லைஃப் ஸ்டைலில் நடுவில் ஒரு பிரேக் கிடைக்கும் போது மாதிரி எடுத்துக்கிறது நல்லதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு சமையல் செஞ்சு போட்டுட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்க ஹாப்பியே தண்ணி தான். நீங்கள் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாங்காய்க்காக தான் மெயினாகவே மீன் குழம்பு செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலான்றதுக்காக கட் பண்ணியிருந்தேன். இந்த மாங்காயில் ரெட்டிஷ் பிங்கிஷாக இருக்க மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளிமுக்கு மாங்காய் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாங்காய். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாங்காவை அதில் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து வரும். உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நெத்திலியை நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கலரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ரொம்ப இதுவாக கலரக்கூடாது. அதனால் அது மாதிரி
கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது கொதிக்க விடணும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் வந்து நெத்திலி ஃப்ரை பண்ணிக்க இந்த கரையை ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெத்திலியை போட்ட பிறகு அது கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலான்றதுக்காக கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ன் பவுட்ரு இந்த அரிசி மாவு போட்டாலே பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். கிறிஸ்பியாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தோன்னா அது நல்லா மொறுன்னு இருக்குமா அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நல்லா வந்து ஒரு கலரி விட்டுட்டு அப்படியே விட்டுடணும். நல்லா அது கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து அதில் கரண்டியே போடக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதே நல்லா சல்லுன்னு சவுண்டு கேட்குது பார்த்திங்கன்னா, அதான் அதோடைய கிறிஸ்பியான மெத்தட். ஸோ இது ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு, முட்டை, மாம்பழம், நெத்திலி ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நான், பாப்பா, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன். See you in the next video. Bye.